இந்தியாவுக்குள்ள இருக்கிற ஒரு ஸ்டேட்னுடைய முதல்வரை சந்திச்சுட்டு இரு நாடுகளுக்கு இடையே ஒத்துழைப்புன்னு தைரியமா டெர்ஜி கோர் ஒரு பதிவிடுகிறார் என்றால் என்ன திமிர் இருக்கும்? இது எவ்வளவு பெரிய அயோக்கியத்தம்! விவசாயிகள் போராட்டம்னு பேரு, அதுக்கு பின்னால சீக்கியம் வந்தது. குடியுரிமை சட்ட திருத்த போராட்டம்னு பேரு, அதுக்கு பின்னால இஸ்லாமியம் வந்தது. சோ ஒவ்வொன்றுக்கு பின்னால ஒரு மதத்தினுடைய வாடை அடிக்கணும். அப்படி அடிச்சால் இந்தியாவில் ஒரு கலவரத்தை உருவாக்க முடியும். இதுதான் அமெரிக்காவுடைய ஐடியா. இப்போ அவங்க விஜயை எப்படி பாக்குறாங்கன்னா, ஒரு கிறிஸ்தவரின் ஆட்சியை பயன்படுத்தி அமெரிக்கா எந்த அளவுக்கு மைலேஜ் எடுக்கலாம், எந்த அளவுக்கு மீட்டர் போடலாம்னு அவங்க பாக்குறாங்க. என்னைக்குமே அமெரிக்கா ஆபத்தான, சீனாவை காட்டிலும் ஒரு மோசமான, ரஷ்யா ஒரு நாளும் இந்த அயோக்கியத்தனத்தை செய்யாது. ஆனால் அமெரிக்கா கூசாமல் செய்யும். ஜம்மு காஷ்மீர் என்பது கடந்த காலத்தில் இந்தியாவின் ஒருங்கிணைந்த பகுதியாகவே இருந்தது, இப்போதும் இருக்கிறது, இனிமேலும் இருக்கும் என்று அவர் கூறியிருக்கிறார். The Union Territory of Jammu and Kashmir is a matter strictly internal to India. அயோத்தியில இருக்க ராமர் கோயில்ல ஒரு மிகப்பெரிய குண்டு வெடிப்பை நிகழ்த்த வேண்டும் என்று நான் கருதி இருந்தேன். அவர் சொல்லியிருக்கார். இஸ்லாமிய பயங்கரவாதியின் எவன் பிடிபட்டாலும் பெரும்பாலான கர்நாடகத்தை பிடிபடுறான். கோலஹலாஸ் டிவி யூடியூப் சேனல், இது வாய்மையின் எக்காலம். அமெரிக்க தூதரின் விஷமத்தனத்தை பார்த்தீர்களா? வணக்கம் நண்பர்களே. அமெரிக்காவுடைய தூதர் செர்ஜியோ கோர் ஒரு விஷமத்தனமான எக்ஸ் பதிவை வெளியிட்டு இருக்கிறார். அது தற்போது சர்ச்சையாகி இருக்கிறது. கடந்த 22ஆம் தேதி அன்று தமிழக முதல்வர் விஜயை சந்திக்க அவர் தலைமைச் செயலகம் வந்திருந்தார். அங்கு விஜய்க்கு அவர் வாழ்த்து தெரிவித்தார். விஜயோடு சிறிது நேரம் உரையாடினார். அதற்கு பிறகு அவர் ஒரு எக்ஸ் பதிவு வெளியிட்டிருந்தார். அந்த எக்ஸ் பதிவுல அவர் என்ன சொல்லி இருந்தார் அப்படின்னா, நான் விஜய்க்கு பிறந்த நாள் வாழ்த்து தெரிவித்தேன், அவரோடு பேசினேன், தொழில், முதலீடு, உற்பத்தி மற்றும் அடிப்படை கட்டமைப்பு மேம்பாடு இவையெல்லாம் குறித்து இரு நாடுகளுக்கிடையில் ஒத்துழைப்பது குறித்து நாங்கள் இருவரும் தீவிரமாக ஆலோசித்தோம் அப்படின்னு அவர் சொல்லியிருக்கார். இரு நாடுகளுக்கிடையில் அப்படின்னு அவர் சொல்லியிருக்கார். பிட்வீன் டூ நேஷன்ஸ் அப்படிங்கிற வார்த்தை ஒரு பெரிய ஒரு சர்ச்சையை உருவாக்கி இருக்கிறது. இந்தியாங்கிற தேசத்துல தமிழகம் என்பது ஒரு மாநிலம், தமிழ்நாடு தனி நாடு அல்ல. ஆனால் இங்க செர்ஜியோ கோர் என்ன சொல்லியிருக்காருன்னா, பிட்வீன் டூ நேஷன்ஸ் அப்படின்னு அவர் சொல்லியிருக்கிறார். சோ தமிழகத்தை தனி நாடு அப்படிங்கிற டோன்ல வேண்டுமென்றே அமெரிக்காவினுடைய தூதர் கூறியிருப்பது இந்தியாவுடைய இறையாண்மையை அவர் சந்தேகத்துக்கு உட்படுத்த முயற்சி செய்கிறார் என்கிற ஐயத்தை ஏற்படுத்தி இருக்கு. இது இந்திய இறையாண்மை மேலேயே கைய வச்ச ஒரு பெரிய விஷயமா. செர்ஜியோ கோர் அமெரிக்காவுக்கான இந்திய தூதர், ஒரு பெரிய ராஜதந்திரி. அவங்க ஒவ்வொரு வார்த்தையும் ரொம்ப கவனமா பொறுக்கி எடுத்துதான் வெளியிடுவாங்க. அப்படிங்கிறப்போ ஒரு மாநிலத்தின் முதல்வருடனான சந்திப்பை 2 நேஷன்ஸுக்கு இடையில் நடந்ததான ஒரு ஆலோசனை போல எப்படி அவர் சொன்னார்? அப்படின்னா அவருடைய நோக்கம் என்ன? சட்டமே இல்லாம இந்தியாவுக்குள்ள ஒரு பிரிவினைவாதத்தை முன்னெடுக்க அமெரிக்கா முயற்சி செய்கிறதா? இந்த கேள்வி எல்லாம் இப்போது எழுந்திருக்கிறது. இந்த விவகாரத்தை துக்ளக்குடைய ஆசிரியர் குருமூர்த்தி அவர்கள் சுட்டிக்காட்டி எக்ஸ் பதிவு வெளியிட்டிருந்தார். அந்த பதிவில் அவர் என்ன சொல்லி இருந்தார்னா, இந்த மாதிரி டூ நேஷன்ஸ் அப்படின்னு அவர் சொல்லி இருப்பது விஷமத்தனமானது. இது தற்செயலாக நேர்ந்த தவறாக இருக்க முடியாது. ஏன்னா செர்ஜியோ கோர் ஒரு முக்கியமான ராஜதந்திரி, டிப்ளமேட். அவர் இவ்வாறு தற்செயலா இந்த தவறை செய்திருக்க மாட்டார் அப்படின்னு குருமூர்த்தி அவர்கள் சுட்டி காட்டியிருந்தார். சோ இப்போ அமெரிக்காவுக்கு உண்மையிலேயே என்ன இன்டென்ஷன்? இந்த இடத்துல ஷேக் ஹசீனா அவர்கள் இந்த பதவி விலகி இந்தியாவுக்கு ஓடி வருவதற்கு முன்பாக சொன்ன ஒரு சில விஷயங்களை நாம் நினைவு கூற வேண்டும். அவங்க என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, கிழக்கு தைமூரில் நடந்தது போல பங்களாதேஷுடைய சில மாநிலங்களிலும் வடகிழக்கு இந்தியாவையும் இணைத்து ஒரு கிறிஸ்தவ தேசத்தை உருவாக்கும் முயற்சி ஒன்று நடந்து வருகிறது அப்படிங்கிறத குறிப்பிட்டிருந்தார். அதுல இந்தியாவுடைய வடகிழக்கு பகுதியும் சேரும், பங்களாதேஷனுடைய ஒரு சில பகுதி, இது இணைத்து ஒரு கிறிஸ்தவ தேசமாக்கும் முயற்சி நடந்து வருகிறது அப்படின்னு அவங்க சொல்லியிருந்தார். ইস্ট তিমোর মতো বাংলাদেশেরও একটা অংশ নিয়ে তারপরে চিটাগাং, মিয়ানমার, এখানে একটা খ্রিস্টান স্টেট বানাবে, বে অফ বেঙ্গলে একটা ঘাঁটি করবে। তার কারণ হচ্ছে যে বে অফ বেঙ্গল এবং ভারত মহাসাগর, এখানে প্রাচীনকাল থেকে ব্যবসা বাণিজ্য চলে। அந்த முயற்சியை யாரு முன்னெடுக்கிறார்கள்? வேற யாருமே இல்லை, அமெரிக்கா. அதாவது அமெரிக்கா
வங்கதேசத்தில் இருக்கிற ஒரு குறிப்பிட்ட ஐலண்ட், சென்ட் மார்டின்ஸ் ஐலண்ட் இருக்கு, அதை தங்களுடைய விமானப்படை தளமாக பயன்படுத்த அனுமதி கேட்கிறார். அந்த ஷேக் ஹசீனா மறுத்தார். நான் உங்களுக்கு விமானப்படை தளம் கட்டுவதற்கு அனுமதிக்க மாட்டேன், சென்ட் মার্টিন আইল্যান্ডে உங்களுக்கு நான் விட்டுத்தர মাட்டேন என்று சொன்னார்। কারণ এখানে মানে এয়ারবেস করে কার উপর হামলা করবে যদি একটা দেশকে দেখানো হয়, কিন্তু সেটা তো না, আমি তো জানি আরো কোথায় যাবে। அதை ஒட்டித்தான் பழி தீர்ப்பதற்காக ஷேக் ஹசீனாவுக்கு எதிரான ஒரு மாணவர் போராட்டம் முன்னெடுக்கப்பட்டது. அது எப்படி முன்னெடுக்கப்பட்டது? வித் த ஹெல்ப் ஆஃப் பாகிஸ்தான். பாகிஸ்தானுடைய ISI அந்த உளவு அமைப்பில் தொடர்போடு அது முன்னெடுக்கப்பட்டது. பாகிஸ்தானுடைய உளவு அமைப்பு பங்களாதேஷில் இருக்கக்கூடிய இஸ்லாமிய பயங்கரவாத மற்றும் அடிப்படைவாத மாணவர் குழுக்கள் அத்தனையும் ஒருங்கிணைச்சு வன்முறையின் மூலம் ஜனநாயக ரீதியாக தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு அரசை கவிழ்த்தார்கள். அந்த தேசத்துடைய பிரதமரை நாட்டை விட்டே ஓடச் செய்தார்கள். இது அத்தனை பின்னால் இருந்து செய்தது அமெரிக்கா. அப்படி இந்த அரசு கவிழ்ந்ததுமே சிக்காகோல உட்கார்ந்துட்டு இருந்த முகமது யூனுஸை பங்களாதேஷுக்கு வரவழைச்சு அவரை இடைக்கால அரசுடைய தலைவராக ஆக்கினார். இந்த முகமது யூனுஸ் யாரு அப்படின்னா, அமெரிக்கால இருக்கக்கூடிய ஜார்ஜ் சோரஸுக்கு ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டு, ஹிலாரி கிளின்டனுக்கு க்ளோஸ் ஃப்ரெண்ட். முகமது யூனுஸுக்கு நோபல் பரிசு கொடுத்ததும் அதற்கான பாராட்டு விழா டாக்கால இருக்கக்கூடிய மத்திய நூலக கட்டடத்துல நடக்கிறது. அதுல அவரை பாராட்ட வந்ததுல ஜார்ஜ் சோரஸும் ஒருவர். இதை மறந்துடக்கூடாது. அப்படின்னா எங்கெங்க யாருடைய கையெல்லாம் இருக்குன்னு பாருங்க. இதே போல பாத்தீங்கன்னா, இங்க கிறிஸ்தவ அமைப்புகள் வெளிநாட்டிலிருந்து நிதியை பெற்று இங்க மதத்தை பரப்புவதற்கு சில கெடுபிடிகளை மோடி அரசு செய்தால், இந்தியாவுல மத சுதந்திரம் இல்லைன்னு அமெரிக்கால பிரச்சாரம் பண்ணுவாங்க. அதை சில அமைப்புகள், தனி அமைப்புகள் பிரச்சாரம் பண்ணும், தங்களுடைய அறிக்கையை அமெரிக்க பார்லிமெண்ட்டுக்கு அனுப்பும். அதற்கு பின்னால ஜார்ஜ் சோரஸ் உண்டு. அதாவது இதுல ஒரு விஷயத்தை நல்லா புரிஞ்சுக்கணும். அமெரிக்கால ஜனநாயக கட்சி, குடியரசு கட்சி ரெண்டாக இருந்தாலும் இந்த ரெண்டு கட்சியில இருக்கிறவங்க ஜார்ஜ் சோரஸுக்கு நெருக்கமானவர்கள். அவருடைய கேம் பிளான ஏசியா முழுக்க முன்னெடுப்பாங்க. அது எந்த கவர்மெண்ட் வந்தாலும் நடக்கும். இப்ப இதுக்கு முன்னால நடந்த ஒவ்வொரு காரியத்தையும் பாருங்க. வேளாண் சட்டத்தை திரும்ப பெறணும்னு பல ஆண்டுகளாக விவசாயிகள் போராட்டம் நடத்தினாங்க. மோடி அதை திரும்ப பெறுவதாக சொன்னதற்கு பிறகும் நடந்தது. பின்னால யார் இருந்தா? காலிஸ்தான் பயங்கரவாதிகள் இருந்தார். அந்த காலிஸ்தான் பயங்கரவாதிகள்ல ஒத்த பன்னூன்னு பேரு. அதை தொடர்ந்து மிரட்டல் விடுத்துக் கொண்டே இருந்தான். அவன் எங்க இருந்து விடுத்துக் கொண்டிருந்தான்? அமெரிக்கால சேஃபா உட்கார்ந்து. அவன் தேடப்படும் குற்றவாளி, தேடப்படும் காலிஸ்தான் பயங்கரவாதின்னு தெரியும். ஆனா அவனை அமெரிக்கா அடைக்கலம் கொடுத்து வைத்திருக்கிறான். எனக்கு ரொம்ப நல்லா நினைவுல இருக்கு, மோடி அவர்கள் வாஷிங்டன் செல்லுகிறார் அதிகாரபூர்வ விசிட்டுக்கு. அப்போ மோடி வாஷிங்டனுக்கு போறாருன்னா, இன்னைக்கு போறாருன்னா அதுக்கு முதல் நாள் மெனக்கெட்டு ஒரு சில காலிஸ்தான் அமைப்புகளை அழைத்து அமெரிக்காவுடைய வெளியுறவுத்துறை வேண்டுமென்றே பேச்சுவார்த்தை நடத்தியது. அதாவது அப்படி அமெரிக்கா இந்தியாவை மிரட்டி பார்க்குதான். பாருங்க, நாங்க உங்களை என்கேஜ் பண்ற மாதிரியே நீங்க தேடிக்கிட்டு இருக்க பயங்கரவாதிகளை, நீங்கள் தேடிக்கொண்டு இருக்கிற குற்றவாளிகளை, அதே போல தனிநாடு கோரக்கூடிய காலிஸ்தானிகளையும் என்கேஜ் பண்ணிட்டு இருக்கோம். அதனால நாங்க சொல்றபடி நீங்க கேட்கலைன்னா இதை நாங்க தூண்டுவோம், உங்க உள்நாட்டுல அமைதி இருக்காது பாத்துக்க அப்படின்னு சொல்லாம சொல்றாங்களாம். அது மோடிட்ட அவங்க சொல்றாங்க. மோடி வர்றதுக்கு முதல் நாள் இந்தியாவால் தேடப்படும் குற்றவாளிகளை அமெரிக்க வெளியுறவுத்துறை என்கேஜ் பண்ணி கொண்டிருந்தது. இன்னைக்கு இதுவரைக்கும் வெளியிலே நடந்தது. இப்ப என்னன்னா, இந்தியாவுக்குள்ளேயே இந்தியாவுக்கான அமெரிக்க தூதர் இந்த வேலையை பார்க்க தொடங்கி இருக்கிறார். என்னைக்குமே அமெரிக்கா ஆபத்தான நாடு, மறந்துறாரு. சீனாவை காட்டிலும் ஒரு மோசமான. அதே நேரத்துல தனிப்பட்ட முறையில் நம்முடைய கொள்கைகள் எதுவா வேணாலும் இருக்கலாம், நம்ம சோசியலிசத்துக்கு எதிராக இருக்கலாம், என்னவா வேணாலும் இருக்கலாம். ஆனால் கண்ணை மூடிக்கொண்டு ரஷ்யாவை நம்பலாம். ரஷ்யா ஒரு நாளும் இந்த அயோக்கியத்தனத்தை செய்யாது. ஆனால் அமெரிக்கா கூசாமல் செய்யும். இன்னைக்கு இந்தியாவுக்குள்ள இருக்கிற ஒரு ஸ்டேட்னுடைய முதல்வரை சந்திச்சுட்டு இரு நாடுகளுக்கு இடையே ஒத்துழைப்புன்னு தைரியமா செர்ஜி கோர் ஒரு பதிவிடுகிறார் என்றால் என்ன திமிர் இருக்கும்? இது எவ்வளவு பெரிய அயோக்கியத்தம்! இதை இந்திய வெளியுறவுத்துறை இன்னும் வெளிப்படையாக கண்டிக்கணும். அதை நல்லா நினைவுல வச்சுக்கணும். அவங்க அது சமயம் பார்த்து அடிப்பாங்க. ஆனால் அதே நேரத்துல இந்த மாதிரி செர்ஜி கோர் போட்டதுக்கான எதிர்வினையை இன்ஃப்ளூயன்சர்ஸ் மூலமாக இந்தியா வெளிப்படுத்தி கொண்டிருக்கு. பிரபலமானவர்கள், எல்லோருக்கும் தெரிய வந்தவர்கள், அறிவுஜீவிகள், இவர்கள் மூலமாக இதை வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறது. சோ அமெரிக்காவுடைய ஒரே நோக்கம் இந்தியாவை பலவீனப்படுத்தும். இந்தியா ஒரு வலிமையான தேசமாக எப்போதும் இருந்துவிடக் கூடாது.
இதுதான் அமெரிக்காவுடைய நோக்கம். அதை செய்வதற்கு அவர்கள் சாத்தியமான அனைத்தையும் செய்வார். சரி, இப்போ ஒரு கேள்வி இருக்கு. இந்தியா வலிமையா இருந்துட்டு அவங்களுக்கு என்ன பிரச்சனை? ஏன் வலிமையா இருக்கக்கூடாதுன்னு அமெரிக்கா ஆசைப்பட வேண்டும்? கேள்வி இருக்குல்ல, அதுக்கு விடையப்பாம். இந்தியா என்பது நமக்கு ஒரு தேசம், நம்முடைய தாய்நாடு, நமக்கு ரத்தமும் சதையுமான ஒரு தேசம். நம்முடைய ஆன்மா இந்த தேசத்தில் தான் உறைந்திருக்கிறது. இது நம்முடைய பார்வை. ஒரு சோகால்டு அமெரிக்க அரசுடைய பார்வையில இந்தியா என்பது உலகின் மிகப்பெரிய மார்க்கெட். 140 கோடி மக்கள் தொகையை கொண்ட ஒரு மாபெரும் மார்க்கெட். அப்படிங்கிறப்போ இந்த மார்க்கெட்ல அமெரிக்கா கை ஓங்கடும் அப்படின்னா அமெரிக்கா என்னென்ன சொல்லுகிறதோ அதையெல்லாம் கேட்கக்கூடிய ஒரு பலவீனமான அரசு இருந்தார்கள். அப்படி ஒரு பலவீனமான அரசு இருந்தால்தான் இந்தியாவை வைத்து அமெரிக்கா லாபம் அடைய முடியும், இல்லைன்னா ஒண்ணும் செய்ய முடியும். ஆனால் 2014 இருந்து இந்தியாவுடைய மத்திய அரசு வலிமையான அரசாக இருக்கிறது. 2024 தேர்தலில் மெஜாரிட்டி இல்லாமல் மோடி வந்தாலும் முன்பு எப்படி செயல்பட்டாரோ அதே வலிமையோடு அவர் செயல்பட்டு வருகிறார். இப்ப மற்ற நாடுகள்கிட்ட நினைச்ச டயத்துல அமெரிக்கா வர்த்தக உடன்படிக்கை போட்ட மாதிரி இந்தியாவோட போட முடியலையே, இத்தனை நாள் இழுத்தடிக்கிறதே இந்தியா, டிக்டேட் பண்ணதுல இந்தியா. சோ அமெரிக்கா இதை விரும்பவில்லை. தனக்கு ஈக்குவல் டேர்ம்ஸ்ல எந்த நாடும் பேசக்கூடாது அப்படிங்கறது அமெரிக்காவுடைய எதிர்பார்ப்பு. ஆனால் மோடியின் தலைமையிலான இந்தியா, மோடியின் புதிய இந்தியா என்ன சொல்லுகிறதுனா, வர்த்தக உடன்படிக்கைனா அது எந்த விதமான உடன்படிக்கையாக இருந்தாலும் சரி, நாங்கள் ஈக்குவல் டேர்ம்ஸ்ல தான் பேசுவோம். ஒரு உடன்படிக்கையில நீயும் நானும் பார்ட்னர், 2 பேரும் பார்ட்டி அப்படின்னா 2 பேரும் சமமாக இருக்க வேண்டும். கொடுக்கலோ வாங்கலோ அது இருதரப்புக்கு நன்மை தரக்கூடியதாக இருக்கும். அமெரிக்காவை வாழ வைக்கணுங்கிறது இந்தியாவுக்கான தலைவிதி கிடையாது. அதுக்காக ஒண்ணு இந்த தேசம் பிறப்பெடுத்துவல்ல. அதனால அமெரிக்காவுடன் ஒரு உடன்படிக்கையை போட்டோம் என்றால் அதனால் இந்தியாவும் நன்மை பெற வேண்டும், சமமான அளவுக்கு அமெரிக்காவும் நன்மை பெற வேண்டும். அது ஒன் சைடட் அக்ரிமெண்டா ஒரு நாள் இருக்கக்கூடாது, இருக்க முடியாது. அதை இந்தியா அனுமதிக்காது. அதனால்தான் இத்தனை நாள் ஆகுது. வேற எந்த நாட்டோடையும் இத்தனை நாள் அமெரிக்கா பேச்சுவார்த்தை நடத்தினது கிடையாது. ஆனால் மோடியின் அரசு அப்படி இழுத்தடிக்கிறது, கண்ணுல விரல விட்டு ஆட்டிக்கிட்டு இருக்காங்க. இதை அமெரிக்கா விரும்பல. அப்போ இப்ப இருக்கிற அரசை, இப்ப இருக்கிற பிரதமரை இதெல்லாம் பலவீனப்படுத்தணும்னா என்ன செய்யணும்? இந்தியாவுக்குள்ள பிரிவினைவாதம் தலை தொங்க வேண்டும். அப்போ இந்தியாவில பிரிவினைவாதத்தை ஓங்க செய்வதற்கான ஒரு சுலபமான வழி இந்தியாவுக்குள்ள மதவாதத்தை உருவாக்கும். அது ஈஸியா பத்தி பாருங்க. விவசாயிகள் போராட்டம்ங்கிறதுல அப்படியே பின்னால காலிஸ்தான் பயங்கரவாதிகள், தீவிர சீக்கியவாதம் எல்லாம் உள்ள வந்தது இல்ல. அதே போல இது குடியுரிமை சட்ட திருத்தத்துக்கு எதிரான போராட்டத்துக்கு பின்னால எது வந்தது? இஸ்லாமியம் வந்ததா? சோ விவசாயிகள் போராட்டம்னு பேரு, அதுக்கு பின்னால சீக்கியம் வந்தது. குடியுரிமை சட்ட திருத்த போராட்டம்னு பேரு, அதுக்கு பின்னால இஸ்லாமியம் வந்தது. சோ ஒவ்வொன்றுக்கு பின்னால ஒரு மதத்தினுடைய வாடை அடிக்கணும். அப்படி அடிச்சால் இந்தியாவில் ஒரு கலவரத்தை உருவாக்க முடியும். இந்தியாவுடைய அமைதியை நிரந்தரமாக கெடுக்க முடியும். இதுதான் அமெரிக்காவுடைய ஐடியா. இப்போ அவங்க விஜயை எப்படி பாக்குறாங்கன்னா, விஜய ஜோசப் விஜய் அப்படின்னு தான் போட்டு வர. இந்த தடவை வாக்களித்ததுல கிறிஸ்துவர்கள் அத்தனை பேருமே விஜய்க்குத்தான் வாக்களித்திருக்கிறார்கள். அப்படிங்கிறப்போ தமிழகத்துல கிறிஸ்தவர்கள் சிறுபான்மையினராக இருந்தாலும் ஒரு கிறிஸ்தவரின் தலைமையிலான ஆட்சி முதன்முறையாக அமைந்திருக்கிறது. அப்படின்னா தமிழ்நாட்டுல ஒரு கிறிஸ்தவரின் ஆட்சியை பயன்படுத்தி அமெரிக்கா எந்த அளவுக்கு மைலேஜ் எடுக்கலாம், எந்த அளவுக்கு மீட்டர் போடலாம்னு அவங்க பாக்குறாங்க. பட் இந்தியாவுக்குள்ள எல்லாம் ரொம்ப ஈஸியெல்லாம் பண்ணிட முடியாது. இப்போ எதிர்காலத்துல ஒரு பைலேட்டரலா தமிழக அரசுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையில, அமெரிக்க அரசுக்கும் இடையில ஒரு உடன்பாடு ஏற்பட்டால் கூட அதற்கான அனுமதியை இந்திய வெளியுறவுத்துறை தான் தர வேண்டும். வெளியுறவுத்துறையை பைபாஸ் பண்ணிட்டு ஏதோ 2 நாடு அக்ரிமெண்ட் போட்ட மாதிரி, ஏதோ 2 நாடு அக்ரிமெண்ட் போடுற மாதிரிலாம் போட முடியாது. வெளியுறவுத்துறையோட கண்காணிப்பின் கீழே, அதனுடைய மேற்பார்வையின் கீழே, அது அந்த அக்ரிமெண்ட்டுடைய ஒவ்வொரு டிராஃப்ட் செக் பண்ணதுக்கு அப்புறம் தான் எதுவுமே செய்ய முடியும். அதெல்லாம் அவ்வளவு ஈஸியில அதற்கான சட்ட திட்டங்கள், ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் ரொம்ப பக்காவா இருக்கு. பட் இருந்தாலும் அமெரிக்க தூதர் லேசா கல்லறிஞ்சு பார்க்கிறார், ஒரு பல்ஸ் பார்த்துட்டு போயிருக்கிறார். இதே போல இந்த செர்ஜிகோர் நிறைய இடத்துக்கு இப்படித்தான் போயிட்டே இருக்கார். திடீர்னு ஈஸ்டர்ன் கமாண்ட் ஆபீஸுக்கு போறாரு, நம்ம ராணுவ தளபதிகள் இருக்கக்கூடிய இடங்களுக்கு போகிறார், நம்ம ராணுவ தளபதிகளோட எல்லாம் பேச்சுவார்த்தை நடத்தி இருக்கிறார். அதே போல சம்பந்தமே இல்லாம அஸ்ஸாம் முதல்வர் ஹிமந்த பிஸ்வ சர்மாவுடைய பதவியேற்பு வைபவத்துக்கு போனார். அதே போல
கர்நாடக முதல்வர் சித்தராமையை சந்தித்திருக்கிறார். தெலுங்கானா முதல்வர் ரேவந்த் ரெட்டியை சந்தித்திருக்கிறார். இப்படி அவர் பல சீஃப் மினிஸ்டர்ஸ் சந்திக்கிறார், ராணுவ தளபதிகளை சந்திக்கிறார். அவர் ஏதோ ஒரு திட்டம் ஒண்ணு வச்சிருக்கிறார். அந்த திட்டத்துடைய மையம் என்ன அப்படின்னா, இந்தியாவினுடைய அதிகார மையங்களா இருக்கக்கூடிய அத்தனை இடத்துலையும் அமெரிக்காவுடைய இன்ஃபுளுயன்ஸை கொண்டு போய் சேர்ப்பது. எடுத்தெடுப்புல இன்ஃபுளுயன்ஸ் வராது, முதல்ல ஒரு டச்சை ஏற்படுத்திக் கொள்வது, அப்புறம் கான்ஸ்டன்டா ஒரு டயலாக உருவாக்குவது, அப்புறம் அதையே இன்ஃபுளுயன்ஸா மாற்றுவது. இதுதான் அமெரிக்க தூதர் செர்ஜி கோருடைய திட்டம். இந்த திட்டத்தை நோக்கி அவர் நகர்கிறார். ஆனால் மோடி, அஜித் தோவல், ஜெய்சங்கர் இவர்களது கண்ணில் மண்ணை தூவி விட்டு செர்ஜி கோரால எதுவும் செய்துவிட முடியாது. ஐநாவில் காஷ்மீர் விவகாரத்தை மீண்டும் எழுப்பியிருக்கிறதே பாகிஸ்தான். அதாவது பாகிஸ்தான் முன்னெடுத்த ஒரு கூட்டம் அது. ஐநால பாகிஸ்தானும் சீனாவும் சேர்ந்து பாதுகாப்பு கவுன்சிலுடைய தீர்மானங்களை பேணுவது அப்படிங்கிற பேர்ல ஒரு கூட்டம் நடத்தினாங்க. அந்த கூட்டத்துல தேவையே இல்லாமல் காஷ்மீர் விவகாரத்தை பாகிஸ்தான் கிளப்பியது. அதற்கு பதிலளித்து இந்தியாவின் சார்பில் ஐநாவின் நிரந்தர பிரதிநிதியாக இருக்கக்கூடிய பர்வதநேனி ஹரிஷ் சரியான பதிலடி கொடுத்திருக்கிறார். ஜம்மு காஷ்மீர் என்பது கடந்த காலத்தில் இந்தியாவின் ஒருங்கிணைந்த பகுதியாகவே இருந்தது, இப்போதும் இருக்கிறது, இனிமேலும் இருக்கும் என்று அவர் கூறியிருக்கிறார். Co-chairs, I also refer to the unwarranted remarks made by the representative of Pakistan. It is incredible that a co-chair expected to be balanced and unbiased in conduct has chosen to politicize this forum. I would only like to stress for brevity of time that the Union Territory of Jammu and Kashmir is a matter strictly internal to India. It has always been, is and will remain so. அதோடு மட்டுமல்லாமல் இன்னொன்றையும் அவர் சுட்டி காட்டி இருக்கிறார். அது என்ன அப்படின்னா, காஷ்மீர் விவகாரம் என்பது இந்தியாவை பொறுத்தவரை பாகிஸ்தானால் ஆக்கிரமிப்பு செய்யப்பட்ட காஷ்மீரை இந்தியாவுடன் இணைப்பது பற்றி மட்டும்தான், அது பற்றி மட்டும்தான் இனிமேல் நாங்கள் பேசுவோம். எங்கள் பார்வையில் காஷ்மீர் விவகாரம் என்பது POK மட்டும்தான் அப்படிங்கிறத அவர் ஒரு இன்டர்நேஷனல் ஃபோரத்துல ஐநாவுடைய கூட்டத்துல தெளிவுபடுத்தி இருக்கு. இந்த இடத்துல கொஞ்சம் ஒரு பிளாஷ்பேக். இந்த காஷ்மீர் விவகாரம்ங்கிறதே POK பற்றி தான் அப்படின்னு இன்னைக்கு பர்வதநேனி ஹரிஷ் சொல்லி இருக்கிறார்னா, இதுக்கு எது காரணம்? 370 அப்ரகேஷன் காரணம். 370 நம்ம நீக்கினது காரணம். 370 இருந்த வரைக்கும் இந்தியாவுடைய நிலைப்பாடு என்ன அப்படின்னா, ஜம்மு காஷ்மீர் விவகாரம் என்பது இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையிலான விவகாரம். இது ஒரு இருதரப்பு விவகாரம், பைலேட்ரல் இஷ்யூ அப்படிங்கிறதா நம்ம ஒரு ஸ்டாண்டா இருந்தது. அந்த காலகட்டத்துல நாமே ஒப்புக்கொண்டிருந்தோம், ஜம்மு காஷ்மீர் விவகாரங்கிறது இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையிலானது அப்படின்னு. இப்போ இந்த 370ங்கிற அந்த சிறப்பு ஆர்டிகிளை ரிமூவ் பண்ணதுக்கு அப்புறம் இப்ப என்ன ஆச்சு அப்படின்னா, இந்த காஷ்மீருக்குன்னு இருந்த தனியாக ஸ்பெஷலாக இருந்த ஒரு கான்ஸ்டிடியூஷன் இல்லாமல் போய்விட்டது. இந்திய கான்ஸ்டிடியூஷனுக்குள்ள ஜம்மு காஷ்மீர் உள்ளே வந்து விட்டது. ஸோ அதுக்குன்னு அதாவது அதுக்கு முன்னால வரைக்கும் இந்தியால 1 நேஷன் 2 கான்ஸ்டிடியூஷன்ங்கிற சிஸ்டம் இருந்தது. இந்தியாங்கிறது ஒரே தேசம், ஆனா 2 கான்ஸ்டிடியூஷன், இந்தியாவுக்குன்னு ஒரு கான்ஸ்டிடியூஷன், ஜம்மு காஷ்மீருக்குன்னு ஒரு கான்ஸ்டிடியூஷன். இந்த 370 நீக்கப்பட்டதுனால இந்த காஷ்மீருக்கு தனி சலுகை கொடுத்த அந்த காஷ்மீருக்கு தனியாக இருந்து கான்ஸ்டிடியூஷன் இல்லாமல் போனோம். அதனால ஆட்டோமேட்டிக்கா ஜம்மு காஷ்மீரும் மற்ற மாநிலங்கள் போல இந்திய கான்ஸ்டிடியூஷனுக்கு உட்பட்ட ஒன்றாகவே மாறியது. அப்போ அது அந்த மாதிரி வந்துட்டனால ஜம்மு காஷ்மீர் இஷ்யூ என்பதும் இந்திய உள் விவகாரங்களில் ஒன்றாக மாறிவிட்டது. ஸோ இன்னைக்கு அது நம்முடைய உள்ளூர் பிரச்சனை. அதுக்குள்ள எந்த பிரச்சனை இருந்தாலும் நாம நமக்குள்ள பேசி தீர்த்துப்போம், அவ்வளவுதான். இப்ப நம்ம தமிழ்நாட்டுல இப்ப மதுரையில ஒரு பிரச்சனைனா அத ஏதோ ஒரு வெளிநாட்டின் துணை கொண்டா பேசி தீர்ப்போம். இங்க இருக்கிற லோக்கல் அத்தாரிட்டிஸ், இங்க இருக்கிற அரசு உட்கார்ந்து பேசி அது என்னங்கிற தீர்ப்போம். அதுபோல இன்னைக்கு ஜம்மு காஷ்மீர் என்பது உள்நாட்டு விவகாரம் ஆகிவிட்டது. அதனால அந்நியர் தலையிட இனி இடமில்லை. எந்த ஒரு வெளிநாட்டுடனும் இனி பேச்சுவார்த்தை நடத்த மாட்டோம். இதுதான் நம்முடைய நிலைப்பாடு. அப்படின்னா இந்தியாவை பொறுத்தளவுல இனிமேல் காஷ்மீர் இஷ்யூ அப்படிங்கிறது பாகிஸ்தான் ஆக்குபைடு காஷ்மீர் பற்றிய இஷ்யூ மட்டும்தான்
பாகிஸ்தான் ஆக்குபைடு காஷ்மீரை எப்போ பாகிஸ்தான் இந்தியாவிடம் திருப்பி அளிக்கும் என்பது குறித்து மட்டும்தான் இனி இந்தியா கவலைப்படும். இத ஹரிஷ் ரொம்ப தெளிவாக பாயிண்ட் பிளாங்கா ஐநாவில் எடுத்துரைத்திருக்கிறார். அவரை நாம் பாராட்டியாக வேண்டும். அயோத்தி கோவிலை தகர்க்கும் சதி தவிடுபொடியாகிவிட்டதே. ஒரு அதிர்ச்சியான தகவல் நமக்கு கிடைத்திருக்கிறது. அயோத்தியில் இருக்கக்கூடிய ராமர் கோயிலை தகர்ப்பதற்கான சதி ஒன்று தீட்டப்பட்டு இருந்திருக்கிறது. அது இப்ப அம்பலமாகி இருக்கிறது. அந்த சதி முறியடிக்கப்பட்டு இருக்கிறது. அதாவது கர்நாடக மாநிலம் தாவணகரே மாவட்டத்துல ஹரிஹரா அப்படிங்கிற தாலுக்கால பன்னிக்கோடு அப்படிங்கிற கிராமத்துல சந்தேகத்தின் பேர்ல ஒரு 20 வயது இளைஞரை போலீஸ் கைது செய்கிறது. அவன் பேரு சுஹைல்னு பேரு. அவங்க அப்பா பேரு லியாக்கத் அலின்னு பேரு. இவன் யூபியை சேர்ந்தவன். இந்த விசாரணையில அதிரடியா என்ன தெரிய வந்திருக்கு அப்படின்னா, இவன் ஏற்கனவே தேசிய பாதுகாப்பு சட்டத்தின் கீழே கைதாகி அதுக்கப்புறம் இந்த பக்கம் ஓடி வந்திருக்கான். யூபியில இருந்தோ கர்நாடகத்துக்கு ஓடி வந்து தாவணகரே மாவட்டத்துல இருக்கக்கூடிய பன்னிக்கோடு அப்படிங்கிற கிராமத்துல ஒரு தொழிற்சாலையில பெயிண்ட் அடிக்கிற வேலை பார்த்துக்கிட்டு இருந்திருக்கான். ஆனா பெயிண்ட் அடிக்கிற வேலை பார்த்துக்கிட்டு இருந்தவன் சும்மா இல்லை, அந்த வேலையெல்லாம் சேர்த்து பார்த்திருக்கான். அவன் செல்போன்ல செக் பண்ணா ராணாபாய் அப்படிங்கிற பேர்ல அவன் செல்போன் பதிவாக்கி இருக்கிறான். அவன் பாகிஸ்தானுடைய ஐஎஸ் இருக்குல்ல, அந்த ஐஎஸ் அமைப்போடு அவன் தொடர்பில் இருந்திருக்கிறான். அதோடு மட்டும் இல்லாமல் ஒரு சங்கேத குறியீட்டுடன் கூடிய 2 பயங்கரவாத குழுக்களோடு அவன் தொடர்புல இருந்திருக்கான். அவனுடைய செல்போன்ல இருந்த பிக்சர்ஸே AK-47 கையில வச்சிட்டு இருக்கிற மாதிரி பிக்சர்ஸ் எல்லாம் இருக்கு. அவன் பாகிஸ்தானுக்கே போய் வந்திருக்கிறானா, அவன் ஆயுத பயிற்சி ஏதேனும் மேற்கொண்டு இருக்கிறானா, இந்த கோணத்துல விசாரணை போய்கொண்டு இருக்கிறது. இப்போ இதன் மூலமா ஒரு விஷயம் கூடுதலாக இப்ப தெரிய வந்திருக்கு. ஐஎஸோட தொடர்பில் இருந்த அந்த சுஹைல் மேமன் ஜுட்டு 333 அப்படிங்கிற பயங்கரவாத குழுக்களோடையும் தொடர்பில் இருந்து வந்திருக்கிறான். இப்ப இதுல இருந்து ஒரு புதிய புரிதல் இந்திய புலனாய்வுத்துறைக்கு கிடைத்திருக்கிறது. இது வரைக்கும் எவனாவது ஒருத்தரை தூக்கினாங்கன்னா அவன் ஜெய்ஷ் முகமதோட சம்பந்தப்பட்டவனா, லஷ்கர் தொய்பாவோட சம்பந்தப்பட்டவனா, இப்படித்தான் பார்க்கிறது. ஆனால் இதெல்லாம் தாண்டி ஜுட்டு 333 மேமன் அப்படிங்கிற ஒரு கோட்வேர்டோட கூடின சிறிய சிறிய குழுக்கள் நிறைய பாகிஸ்தானில் உள்ளன என்பது இவனை பற்றின விசாரணையிலே தெரிய வந்திருக்கு. இந்த ஜுட்டு 333 மேமன் அப்படிங்கிறது மிகப்பெரிய பயங்கரவாத குழுக்களான ஜெய்ஷ் முகமது இல்லாட்டி லஷ்கர் தொய்பா இவங்களோட தொடர்பு கொண்டதா இருக்கலாம். இப்போ பயிற்சி எடுக்கிறவனுக்கு அவன் எந்த பெரிய பயங்கரவாத குழுவோட நாம சம்பந்தப்பட்டிருக்கோங்கிறது தெரியாது. இப்ப திடீர்னு போலீஸ்ல அரெஸ்ட் ஆனாலும் கூட அவன் லஷ்கர் தொய்பாக்கான ஜெய்ஷ் முகமது காரனான்னு தெரியாது. இந்த மாதிரி சின்ன சின்ன குழுக்களை வச்சு பயிற்சி கொடுத்து பல காலம் ஆனதுக்கு அப்புறம் அவனுடைய கிரெடென்ஷியல்ஸ் செக் பண்ணதுக்கு அப்புறம் அவன் ஒரு குறிப்பிட்ட பயங்கரவாத அமைப்புல உறுப்பினராக ஏற்கப்படுகிறான். ஏற்கப்பட்டதற்கு பிறகுதான் அவன் லஷ்கர் தொய்பாவா ஜெய்ஷ் முகமதான்னு தெரிய வரும். சோ அந்த பெரிய பயங்கரவாத குழுவோட ஐடென்டிஃபை ஆறதுக்கு முன்னால இவர்களை எல்லாம் இது போன்ற இளைஞர்களை மூளைச்சலவை செய்வதற்கு ஆற்றுப்படுத்துவதற்கு பல சிறிய அமைப்புகள் உள்ளன அப்படிங்கிற தகவல் இவன் மூலமா கிடைச்சிருக்கு. இப்ப பிடிபட்டிருக்கிற இந்த சுஹைல் இருக்கானே, அவனுக்கு என்ன வயசு தெரியுமா? வெறும் 20 வயசு. 20 வயசுல அவன் தேசிய பாதுகாப்பு சட்டத்தின் கீழ் அரெஸ்ட் ஆயிருக்கான், ஓடி வந்திருக்கான். யூபியில இருந்து கர்நாடகா இங்க அந்த சதி வேலையை செஞ்சுட்டு இருந்திருக்கான். இப்ப போலீஸ் அவங்களுக்கே உண்டான முறையில ஒரு பிடிச்சு இறுக்கி கேட்டதும் ஒரு மிகப்பெரிய உண்மையை அவன் கக்கி இருக்கான். அது என்ன அப்படின்னா, என்னுடைய டார்கெட் அயோத்தியில இருக்கிற ராமர் கோயில். அயோத்தியில இருக்கிற ராமர் கோயில்ல ஒரு மிகப்பெரிய குண்டு வெடிப்பை நிகழ்த்த வேண்டும் என்று நான் கருதி இருந்தேன். அதற்கான பயிற்சியில் இதுவரை ஈடுபட்டு வந்தேன் அவன் சொல்லியிருக்கான். அப்படின்னா எவ்வளவு பெரிய ஆபத்து இந்தியாவுக்குள் உருவாக்கப்பட்டு வந்திருக்கிறதுன்னு பாருங்க. ஒருவேளை அயோத்தியில மட்டும் அப்படி ஒண்ணு நடந்திருந்தால் என்டையர் நார்த் இந்தியா கலகலத்திருக்கும். அது எவ்வளவு பெரிய மத மோதலுக்கு வழிவகுத்திருக்கும், இந்தியாவை எந்த அளவுக்கு குலுக்கி இருக்குங்கிறத யோசிச்சு பாருங்க. இத்தனைக்கு ஒரு 20 வயசு பையங்க அந்த அளவுக்கு மூளை செலவு செஞ்சிருக்காங்க. ஆனா சரியான டயத்துல நம்முடைய போலீஸ் அலர்ட்டாக இருந்து இவனை கைது செய்திருக்கிறோம். இதுல பார்க்க வேண்டிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, அண்மை காலமா
இஸ்லாமிய பயங்கரவாதியின் எவன் பிடிபட்டாலும் பெரும்பாலான கர்நாடகத்துல பிடிபடுறான். உங்களுக்கு நல்லா ஞாபகத்துல இருக்கும்னு நினைக்கிறேன். முன்னால தமிழ்நாட்டை சேர்ந்த இமாம் அலிங்கிற ஒரு இஸ்லாம் பயங்கரவாதி, அவனை எங்க தெரியுமா வேட்டையாடினாங்க? உடுப்பி டிஸ்ட்ரிக்ட்ல வச்சு, கர்நாடகத்துல வச்சுதான் வேட்டையாடினாங்க. என்கவுண்டர் போட்டு தள்ளினாங்க. கர்நாடகத்துல வச்சுதான் நடந்தது. ஒளியிறவன் அத்தனை பேர் கர்நாடகத்துல போய் ஒளிகிறான். அதாவது காங்கிரஸ் இருக்கிற இடம் தங்களுக்கு பாதுகாப்பு அப்படின்னு பயங்கரவாதிகள் நம்புகிறார்கள்னா காங்கிரசுடைய பார்வை என்ன? கொஞ்சம் யோசிச்சு பாரு. நம்ம ஏற்கனவே சொல்லிட்டு இருக்கோம், ராகுல் காந்திக்கும் ஜார்ஜ் சோரஸுக்கு இடையிலான நட்பு. வெளிநாட்டுக்கு அடிக்கடி போகிறார். யார் யாரை சந்திக்கிறார்? ஒரு சில ஆண்டுகளுக்கு முன்னால அவர் அமெரிக்கா போயிருந்தப்போ ஜார்ஜ் சோரஸுடைய பிரதிநிதிகளை அவர் சந்தித்தார். இதெல்லாம் சொல்லியிருக்கோம். தேச விரோத சக்திகளோட காங்கிரஸ் நெருக்கமாக இருக்கிறது. தேச விரோத சக்திகளும் காங்கிரஸ் இருக்கிற இடம் நமக்கு பாதுகாப்பு என்று கருதுகிறது. என்னமோ ஒரு கொடுக்கல் வாங்கல் இருந்து கொண்டிருக்கிறது. மக்கள் உஷாராக இருக்க வேண்டும். எப்படியோ ராமர் கருணையால் ராமர் கோயில் தப்பித்து விட்டது. வரப்போகிறது வசந்த காலம் என வைகோ கூறியிருக்கிறாரே. வைகோ அவர்கள் கடலூர் மாவட்டத்துல தன் கட்சியை சார்ந்த ஒருவரது இல்ல திருமண வரவேற்பு நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு பேசிய போது இவ்வாறு சொல்லியிருக்கிறார். அதாவது சோதனை காலம் முடிந்து விட்டது, மதிமுகவுக்கு வசந்த காலம் வரப்போகிறது அப்படின்னு சொல்லியிருக்கிறார். பனிக்காலம் வந்தால் வசந்த காலம் வரத்தான் செய்யும். அதிகமா அவர் சோதனை காலம் அப்படின்னு சொன்னது திமுகவுடன் அவர் இருந்த காலம் முடிந்து விட்டது அப்படிங்கறத சொல்லுகிறான்னு நினைக்கிறேன். விரைவில் அவர் தாவேகா பக்கம் போவார் அப்படின்னு நான் யூகிக்கிறேன். அதைத்தான் அவர் வசந்த காலம் அப்படின்னு அவர் சொல்லுகிறார். ஏற்கனவே தாவேகாவோட நெருக்கம் காட்ட தொடங்கி விட்டார்கள். இப்ப ரீசெண்டா அவங்க ரொம்ப கடுமையா டிஎம்கே எதிர்த்து கொண்டிருக்கிறார்கள். மதிமுகவுடைய அவைத்தலைவர் அர்ஜுன் ராஜ் அவர்கள் ரொம்ப ரீசெண்டா சொல்லியிருந்தார், டிஎம்கே அப்படிங்கிறது ஒரு நச்சு பாம்பு, பால் வார்த்தாலும் பால் வார்த்தவனையே அது கொத்தும், அது ஒரு நச்சு பாம்பு, விஷப்பாம்பு அப்படிலாம் சொல்லியிருந்தார். திமுகங்கிறது அது நச்சு பாம்பு. அதனாலதான் 4 எம்பிக்கள் நம்மளுக்கு டெல்லியில இருந்தப்போ அவங்க அப்பா அந்த 4 எம்பிக்களையும் அவர்களிடத்துல சேர்த்தி மந்திரி பதவி வாங்கினவர் தான். அப்படிப்பட்ட தில்லுமுடுகளுக்கு சொந்தக்காரர்கள் தான் அவங்க. அப்படிப்பட்ட அவங்க கூட நம்ம இருக்கக்கூடாதுன்னு சொல்லி நீ பேசுறவங்க எல்லாம் சொன்னீங்க. எல்லாருடைய கருத்து அதுதான். அதுல இருந்தே டிஎம்கேக்கும் மதிமுகவுக்கு இடையில என்ன ஓடிக்கொண்டு இருக்கிறது நாம் தெரிந்து கொண்டு விட்டோம். இன்னொன்னு, மதிமுக அவங்க கூட்டல்ல இருந்த காலத்திலும் டிஎம்கே மதிமுகவை மதித்ததே கிடையாது. மதிமுகவுக்கு 5 சீட்டு கொடுத்து 5 சீட்லயே உதயசூரியன் சின்னத்தில் தான் போட்டியிடணும்னு நிர்பந்தம் செய்தார்கள். இப்போ மதிமுகவுக்குன்னு இருக்கக்கூடிய தனி சின்னத்தையே கிட்டத்தட்ட டிஎம்கே அழித்து விட்டது. அதன் மூலமா மதிமுக என்கிற கட்சியினுடைய சட்ட அங்கீகாரத்தை அழிக்க வேண்டும் என்பதுதான் திமுகவுடைய திட்டமாக இருந்தது. இப்படிப்பட்ட சூழ்நிலையில இவர் வசந்த காலம் என்று சொல்லி இருக்கிறார். இப்போ அப்படி வசந்த காலம்னா இது எப்படி வரும்? கொஞ்சம் யோசிச்சு பார்க்கலாம். இப்ப தாவேகாவோட சேர்ந்தாலும் மதிமுகவுடைய எம்எல்ஏக்கள் திமுக உறுப்பினர்களாகத்தான் இருக்க முடியும். ஏன்னா அவங்க எல்லாம் உதயசூரியன் சின்னத்துல போட்டியிட்டு ஜெயிச்சிருக்காங்க. ஒருவேளை வைகோவுக்கு துணிச்சல் இருந்தால் ஒரு கடாலடி முடிவை எடுக்கலாம். தாவேகாட்ட டிஸ்கஸ் பண்ணிட்டு தன்னுடைய எம்எல்ஏக்களை ராஜினாமா செய்ய சொல்லிவிட்டு மதிமுகவுடைய சின்னத்துல ஆனா தாவேகா ஆதரவோட போட்டியிட்டு தொகுதிகளையும் கைப்பற்றுவது அப்படிங்கிற ஒரு ஐடியாவுக்கு வைகோ வரக்கூடும். பட் அதற்கு தாவேகா சம்மதிக்கணும். என்ன ஆகும் தெரியல. ஏன்னா தாவேகா இவ்வளவு பெரிய உதவியை மதிமுக செஞ்சே ஆகணும்னு எந்த தலைவிதியும் கிடையாது. இதுல இன்னொரு விஷயத்த வைகோ பேச்சுல சுட்டி காட்டியிருக்காரு. அது என்ன அப்படின்னா, அவர் சொல்லி இருக்கிறார், நான் மோடிக்கு கொடுத்த ஆதரவை ஏன் வித்ரா பண்ணேன்னா, தன்னுடைய பதவியேற்பு நிகழ்வுக்கு ராஜபக்சேய அவர் இன்வைட் பண்ணியிருந்தார். தமிழர்களை கொண்டு குவித்த ராஜபக்சேக்கு அழைப்பு கொடுத்த காரணத்தினால் நான் மோடிக்கு கொடுத்த ஆதரவை திரும்ப பெற்றுக் கொண்டேன் அப்படின்னு. கொலைகார பாவியை பதவியேற்புக்கு அழைக்கிறார் என்றவுடன் அவரிடம் சென்று உங்கள் கூட்டணியை இந்த நிமிடத்திலேயே முறித்துக் கொண்டு வெளியேறுகிறேன் என்று வெளியேறி வந்தேன். நான் தெரியாமத்தான் கேட்கிறேன். அதே ராஜபக்சேயுடைய அழைப்பை ஏற்று அவர் கொடுத்த விருந்தில் பங்கேற்பதற்காக கனிமொழியும் திருமாவும் சென்றார்களே. அப்படிங்கிறப்போ கனிமொழியும் திருமாவும் சென்ற அந்த கூட்டணியோட தானே இன்னைக்கு வரைக்கும் நீங்க இருந்தீங்க.
அது மட்டும் எப்படி சாத்தியமாயிற்று? இங்கே ராஜபக்சே விருந்தினராக அழைக்கப்பட்டது தப்புன்னா, ராஜபக்சேயின் விருந்தினராக கனிமொழியின் திருமாவும் சென்றிருந்தார்களே. அப்படி இருக்கப்போ கனிமொழி இருக்கக்கூடிய திமுகவுடன் நீங்க கூட்டணி வச்சிருக்கீங்க, திருமாவுடன் கூட்டணியில் இருந்தீர்கள். அதெல்லாம் எப்படி நடந்தது? இதே 2009 போர் நடந்து கொண்டிருந்த காலத்துல ராஜபக்சே ஒரு கொலைகாரத்தனமாக நடந்து கொள்ளுகிறார் அப்படின்னு நீங்கள் குற்றம் சாட்டிய அதே காலகட்டத்துல வைகோ திரும்ப திரும்ப ஒன்றை சொல்லிக் கொண்டிருந்தார். ராஜபக்சே நடத்துகிற இந்த போருக்கு மன்மோகன் சிங்கினுடைய அரசாங்கம் அத்தனை உதவிகளையும் செய்கிறது, ரேடார்களை இயக்குவதற்கான நிபுணர்களையும் இந்தியா வழங்கி இருக்கிறது அப்படின்னு அம்பலப்படுத்தியதும் குற்றம் சாட்டியதும் வைகோ அவர்கள் தான். அதனால 2009 போற ராஜபக்சே மட்டுமே முன்னெடுக்கவில்லை, ராஜபக்சேவுடன் சேர்ந்து சோனியா முன்னெடுத்தார். இது எல்லாருக்கும் தெரிஞ்சது. இத 2009 குற்றம் சாட்டி பேசியதே வைகோ அவர்கள் தான். அன்னைக்கு இந்த போருக்கு உடந்தையாக இருந்தார்னு கலைஞர் மேலையும் அவர் குற்றம் சாட்டி இவ்வளவும் நடந்திருக்கு. இன்னைக்கு ராஜபக்சே இன்வைட் பண்ணாருங்கிறதுக்காக மோடியை கைவிட்டேன்னா, அன்னைக்கு ராஜபக்சே நடத்தின போருக்கு உற்றுளை உதவி செய்த காங்கிரஸோட ஏன் அலையன்ஸ் வச்சீங்க? அந்த போருக்கு உடந்தையாக இருந்த கருணாநிதினு சொன்னீங்களே, அந்த டிஎம்கேயோட ஏன் அலையன்ஸ் வச்சீங்க? ராஜபக்சே விருந்திலே பங்கேற்று வந்த திருமாவோட ஏன் அலையன்ஸ்ல இருந்தீங்க? இத்தனை கேள்வி அடுத்தடுத்து இருக்கு. இதற்கெல்லாம் வைகோ பதில் சொல்லி ஆகும். அதனால சும்மா வைகோ முக்கியமான அரசியல் தலைவர், ஆனால் இந்த பேச்சை பொறுத்தளவுல அது அவருடைய முதிர்ச்சியற்ற பேச்சுன்னு தான் நான் நினைக்கிறேன். நாகரீகமா இப்படித்தான் வைகோவை நம்ம விமர்சிக்க முடியும். நன்றி, வணக்கம். கோலஹலாஸ் டிவி யூடியூப் சேனல், இது வாய்மையின் எக்காலம்.